श्रीमोहन् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய அற்புதமான கிரந்தமான சுபாஷித நிவியில இரண்டாவது பத்ததி திருப்த பத்ததியில 4வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம அனுபவிச்சுருக்கோம். அபிதத்பத நிஷ்டானாம் ஆசாஹாம் பூரயதாம் அபி அகஸ்திய விருத்திகி மேகானாம் அந்த மாலின்ய காரணம். அகஸ்தியருக்கும் மேகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. அகஸ்தியர் சமுதிர ஜலம் மொத்தத்தையும் குடிச்சு, மேகமும் சமுதிர ஜலத்தை குடிச்சுதான் வருஷிக்கிறது, மழையாக வருஷிக்கிறது. இப்போ அகஸ்திய விருத்திகி என்று சொல்லக்கூடிய சமுத்திர ஜலத்தை பானம் பண்ணுவது என்கிற அகஸ்திய விருத்தி இருக்க, அகஸ்தியருடைய செயல் அது மேகத்துல இருந்தாலும் கூட, அது சத்பதம்னு சொல்லக்கூடிய ஆகாசத்துல இருந்தாலும் நட்சத்திர மார்க்கங்கள்ல இருந்தாலும் கூட, ஆஷா பூரைய தாமபி 8 திக்குகளையும் நிறைந்து இருந்தாலும் கூட கடைசியில் அது என்ன ஆகும் என்று கேட்டா மாலின்ய காரணம் பவதி. அந்த ஜலம் மொத்தம் வருஷிச்சாச்சுன்னாக்க அது அப்படியே வெளுத்து போயிடுவதற்கு தான் காரணமாக இருந்துருக்கு. அந்த மாதிரி சில மகான்கள் இருந்திருக்க, மகான்களுடைய செயல்களை நாம பின்பற்றுவோம், நாமளும் அந்த மாதிரி காரியத்தை பண்ணுவோம்னு அனுகாரம் பண்ணினாலும் கூட, அந்த அனுகாரம் பண்ணச்சு, அதாவது மகான்கள் பண்ற காரியத்தை நானும் பண்றேன்ற மாதிரி பண்ணிருந்தோம்னாக்க அதுல என்ன வரும், கடைசியில என்ன வரும் அப்படின்னு கேட்டேன், அது ஸ்ரத்தையா பண்ணா பரவாயில்ல, அவளை மாதிரி நானும் பெரிய மனுஷன் தான் உலகத்தை சொல்லணும்ன்றதுக்காக அந்த அனுஷ்டானத்தை நாம பண்ணோம்னாக்க நிந்தைக்கு தான் காரணமாக பிறருடைய ஒரு நிந்த, அதாவது வார்த்தைகளாலேயோ மனசளவுலேயோ இவரை பரிகசிக்க தகுந்த நிலைதான் ஏற்படும்னு சொன்னார். இதுதான் இந்த அர்த்தத்தை, இதுல வேலை வர அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டு வந்தோம். இப்ப பெரிய மகான் எழுந்தருள் இருக்க, அவர் ஆச்சார அனுஷ்டானங்கள் மற்றும் ஞானம் வைராக்கியம் இவைகள் எல்லாவற்றினாலும் சிறந்து விளங்குபவராக இருந்திருக்க. அவரை பார்த்த உடனே நாமளும் அவரை எல்லாரும் கொண்டாடுறோம். அவருடைய செயல்ல நாமளும் இதெல்லாம் ஒண்ணு பண்றதுன்னு சொல்றது என்ன பண்றது? சாதாரணமா பார்த்தோம்னா இப்போ அதுல 2 விதம் இருக்கு. பெரியவாள் பண்ணக்கூடிய காரியங்கள்ல நம்மளால எதெல்லாம் குணமாக எடுத்து பின்பற்றுவதற்கு எது சாத்தியமானதோ அதை பண்றது இருந்துருக்க, அது நல்லது. அந்த பெரியவா பண்ற காரியத்தை நானும் பெரியவன்னு நினைச்சுட்டு பண்ற காரியம் இருந்துருக்க, அது அவ்வளவு ஏற்றது அல்ல. அது பரிகசிக்க தகுந்ததாக தான் இருக்கும். லோகத்துல பாருங்க, இப்ப மகான்கள் அதை சாப்பிடுறதுன்ற ஒரு காரியம், சாப்பிடுச்சு எப்படி சாப்பிடணும்ன்றது
இப்ப இந்த கையில பவித்திரம், அந்த பவித்திரன்றது வர்த்துள பவித்திரம். சாதாரணமா பெருமாள் திருவாராதனம் பண்ணச்சு, சந்தியாவந்தனம் பண்ணச்சு எல்லாம் போட்டுக்கிற மாதிரி பவித்திரம் கிடையாது. இது வர்த்துள பவித்திரம்னு சொல்லிட்டு இது ஒரு வட்ட வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்ப்பத்தை சுருட்டி அதை பவித்திரமா ஆக்கி கையில போட்டு சாப்பிடணும். அதே மாதிரி குக்குட்டாசனத்துல சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. குக்குட்டாசனம்னாக்க பாதம் ரெண்டும் தரையில படணும். ரிட்டபாகம் மனையில உட்காண்டதோட பாதம் ரெண்டும் தரையில பட்டு அதை சாப்பிடணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. பெரியவா என்ன பண்ணுவான்னு கேட்டா, இது பரிசேச்சனம் பண்ணி பிராணாசக்தி பண்ற வரைக்கும் அந்த குக்குட்டாசனத்துல பண்ணுவா. அதுக்கப்புறமா இந்த சப்பளாங்கல் போட்டு செய்யறதுன்றது வழக்கம் இருக்கு. இவன் சந்தியாவந்தனமே பண்ணாதவன் நான் பெரியவாள் மாதிரி அனுகாரம் பண்றேன்னு சாப்பிட உட்காந்துட்டு இவன் ஒரு தர்ம பவித்திரத்தை கையில போட்டு குக்குட்டாசனத்துல உட்காந்து சாட்டான குக்குட்டாசனம் பொண்ணு சாட்டான எல்லாரும் அவனும் பரியாசம் தான் பண்ணுவான். எதிர்ப்பு இவன் பண்ற மகான்களுடைய காரியத்தை தான் அனுகாரம் பண்றான், அதுல ஒன்றும் தப்புன்னு சொல்லல. ஆனா இவன் அனுகாரம் பண்ற எண்ணம் எப்படின்னா, தானும் அவராட்டம் அந்த சுவாமியாட்டம் நானும் இருக்கேன்னு அந்த கோஷ்டியில எல்லாரும் நினைக்கணும்ன்றதுக்காக ஒருத்தன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அது பரிகாசத்துக்கு தான் இடம் கொடுக்கும். அதோட இல்ல நீ என்ன பெரிய சுவாமி ஆயிட்டியான்னு பல பேர் நிந்த பண்ணுவதற்கும் தான் இடமாயிடும் என்பதுதான் சொல்லி சொன்னார். அகஸ்திய விருத்திகி மேகானாம் ஹந்த மாலின்ய காரணம் என்பதற்கு கடைசியாக சொன்ன அர்த்தம் அகஸ்திய விருத்தின்னு அகஸ்திய சாகா விருத்தி. அகஸ்திய சாக்கைன்றது அகத்திக்கீரை, அந்த அகத்திக்கீரை சாப்பிடுறதுன்றது இருக்க. மேகம்னு சொல்லி பௌந்தரம் மேகம் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வியாதி விசேஷம். அந்த வியாதி விசேஷத்தை போக்கடிப்பதற்கு காரணமாக இருந்துருக்கு. அப்படி சத்வசனிஷ்டானாம்னு பணக்காரனாலும் இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அகஸ்திய விருத்தி இந்த அகத்திக்கீரையை சாப்பிட்றதுன்றது இருந்துருக்கு. அது வியாதி விசேஷத்தை போக்கடிக்கக்கூடியதா இருக்குன்னு ஒரு அர்த்தம் சொல்லி கடைசியில சொன்னோம். இன்னொரு அர்த்தம் இருக்கு மேகபரத்வேபி. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அகஸ்திய விருத்தி சப்தத்தினால அகஸ்திய விருத்திரிவ விருத்திஹி யஸ்யான்னு அகஸ்திய விருத்தின்னு அர்த்தம். அகஸ்தியருடைய விருத்தியை போல விருத்தியே உடையது. அதாவது அகஸ்தியருடைய வியாபாரத்தை போல ஒரு வியாபாரத்தை உடையவன்னு சொல்லி சொன்னார். இப்ப அகஸ்தியர் என்ன மலையில அதாவது இந்த கேரள பிராந்தத்துல இருக்கக்கூடிய மலையில அகஸ்தியர் வாசம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றோம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பாகம், அந்த மலைன்னு பேர் இருக்கு. ஆகையால மலைய பவனம், அதுல இருக்கக்கூடிய காத்து அது தென்றல் காத்துன்னு பேர். அது காத்து, அந்த தென்றல் காத்து என்ன பண்ணும் அப்படின்னா, சத்பதனிஷ்டானாம் ஆசாகா போரயசம் அப்படி இந்த தென்றல் காத்து அடிச்சதுன்னாக்க மழை பெய்யறதுக்கு இருக்கக்கூடிய, அதாவது விருஷ்டியுன்முகமாக மழை பெய்யற நிலையில இருக்கக்கூடிய மேகங்கள், இந்த மேகங்களுடைய ஒரு நிலை அதையே கூட கலச்சி போய் அந்த மேகம்லாம் மலினம் அடைவதற்கு காரணமாக இருந்துருக்கும். இந்த மாசம் இப்போ கோடை காலத்துல நாம பார்க்கலாம். கோடை காலத்துல என்னன்னு கேட்டோம்னா,
ஒரு பெரிய கோடை காலத்துல மேகம்லாம் சூழ்ந்து இருக்கும். அந்த சூழ்ந்து இருக்கிற மேகம் நாம நினைச்சுட்டு இருப்போம், இதை பார்த்த உடனே பெருசா மழை பெற போறதுன்னு நினைச்சுட்டு இருப்போம். திடீர்னு ஒரு காத்து வரும். அந்த காத்து வந்ததுன்னாக்க அது என்ன பண்ணும் அப்படின்னா, மேகம் வருஷோன்முகமாக அப்படியே கொட்டிட போறது. இன்னைக்கு அப்படியே இந்த மழை பெஞ்சு எல்லாம் ரொம்பி போயிடும்னு நினைக்கிற அளவு இருந்துருக்கிற சன்னிவேசத்துல போய் அந்த அது மேகத்தை மொத்தம் கலைச்சு அப்படியே வெளுத்து போற மாதிரி பண்ணிடும். மாலின்ய காரணம் விநாச ஹேதுன்னு சொல்றது. இதனால என்ன ஒரு அர்த்த விசேஷம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, அகஸ்திய விருத்தின்னு சொல்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, ஒரு பெரிய மகான்கள் மாதிரி ஒரு வேஷம், ஒரு உருவ அமைப்பு, அதே மாதிரி பாஷை பேசுறது, இப்படி ஒரு பெரிய சுவாமிய அனுகாரம் பண்றவனாக ஒத்தா இருந்துட்டு. இப்ப மகான்களாக இருந்துட்டு இருக்கிறவா வீதியில போனாள்னா யஜ்ஞோபவீதம் போட்டு அவ போவா. நானும் பெரிய சுவாமி மாதிரி நினைச்சிருந்து யஜ்ஞோபவீதம் போட்டு போறது வேஷம். அதே மாதிரி பாஷை, யாரன்னா சௌக்கியமான்னு கேட்டாள்னாக்கா, அவ கை கூப்பி சௌக்கியமான்னு கேட்டாள்னாக்கா, அவளுக்கு பிரதிபந்தம் எல்லாம் பண்ணாத இப்படி கையை காமிக்கிறது, ஒரு அபய பிரதானம் மாதிரி பண்றது. இப்படி எல்லாம் பண்ணான்னாக்கா ஒருத்தன் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு திருப்த புருஷனாக ஆயிடுவான். திருப்த புருஷன் திமிர் பிடிச்சவன் அவன் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லுவான். இதே பெரியவ மகான்களாக இருக்க சுவாமியா இருக்கிறவ இப்படி போய் அவ யஜ்ஞோபவீதம் போட்டு போற, அவ சிஷ்யாளா இருக்கிறவ கை கூப்பிடுறான், கை கூப்பிச்சு அனுகிரக ரூபமாக இப்படி கையை காண்பிக்கிறான்னா அவளுக்கு விசேஷத்தை ஏற்படுத்துறது. அதே சமயத்துல கர்வத்தினால ஒருத்தன் இந்த காரியத்தை பண்ணான்னாக்க அவளுக்கு ஹானிதான் வரப்போறது. ஹானின்னா குறைவுதான் வருமே தவிர வராது. அதே மாதிரி சில சதாச்சார நிஷ்டாளாக சிஷ்டாளாக இருந்துருக்க தனதானியாதி தானசீலம் நிறைய பணம் கொடுக்கிறவாளாக இருந்துருக்க. அப்படி இருக்கிறவாளுக்கும் கூட அவளுடைய, அதாவது மீதி பேர் பண்ற காரியம் தகாத செயல்கள், அவளுடைய நிலைக்கு தகாத செயல்களை செய்வதை பார்த்து அவளிடத்துல ஒரு அபிப்பிராய குறைவுதான் ஏற்படும். அப்போ அவளை நிந்தைதான் பண்ணுவான். என்னடா இது, இவன் போய் பெரிய சுவாமியாட்டம் காரியம் பண்ணிட்டு இருக்கானே, சுவாமியாட்டம் ஒரு வேஷம் போட்டு இருக்கானே, இவனுக்கு என்ன தகுதி இருந்துட்டு இருக்கு அந்த ஸ்தானத்துல உட்காந்துக்கிறதுக்குன்னு எல்லாரும் பரிகாசம் தான் பண்ணுவா. ஆகையால அந்த இடத்துல அகஸ்திய விருத்தி, கேவல அகஸ்திய விருத்தின்னா பெரியவாடு மாதிரி அனுகாரம் பண்றதுன்றதே கூட என்ன ஆகும் அப்படின்னா மாலின்ய காரணம் தவிர்த்து நம்மளுடைய மாலின்யத்துக்கு, குறைவுக்கு, பரிகாசத்துக்கு, நிந்தைக்கு காரணமாக ஆகும் என்பதாக அர்த்தம். இன்னொரு விஷயம் பார்க்கணும், கேதத்தினால சொல்ற வார்த்தை இது. அதாவது சில பேர் அந்த இயல்பாகவே பரிசுத்தமான மனசை உடையவர்களாக இருந்திருப்பார். அப்படி இருக்கிறவாளுக்கு கூட எல்லாரையும் நல்லதாவே தான் நினைப்பா. யாரிடத்துலயுமே தோஷத்தையே நினைக்கவே மாட்டா. அப்படி இருக்கிறவாளுக்கு கூட தகுதி இல்லாதவாள் தன்னுடைய தகுதிக்கு மீறிய ஒரு வேஷ பாஷைகளை பண்ணினாள்னாக்க அவளுக்கும் மனசுக்கு கஷ்டமா தான் ஆயிடுமா. ஆகையால
அந்த கேவல வேஷ பாஷையை கொண்டு அந்த பெரியோர்களை அனுகாரம் பண்றதுன்றது கூடாது. அப்படி பண்ணுவானா அனர்த்தத்துக்கு தான் காரணமாக ஆகும்னு ஒரு அர்த்தம். அப்பி சத்பதனிஷ்டானாமாசா பூரயதாமபி அகஸ்திய விருத்திர்மேகானாம் சந்தமாலின்ய காரணம். இன்னொன்னு, அகஸ்திய விருத்திகி மாலின்ய காரணம்னு சொல்ற. இந்த அகஸ்தியன்றது நட்சத்திர விசேஷம். இந்த அகஸ்திய நட்சத்திரம் உதயமாச்சுன்னாக்க ஜலம்லாம் நல்லா தெளிஞ்சு போயிடுமோ. இது சர்வலோக பிரசித்தம். ஆகையால ஆனா இந்த அகஸ்திய விருத்திய உடையதாக இருந்திருக்கிற ஜலமயமாக இருக்கிற மேகங்களுக்கு இது அகஸ்திய வியாபாரத்தை உடையதாக இருக்கிறது. அது சில சமயம் அதுக்கு மாலின்யம் தான் ஏற்படுறது. என்ன அத்தியந்த ஆச்சரியாவகமாக இருந்திருக்கு. இதுவே நமக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறதாக இருந்திருக்கிறது. அதாவது அகஸ்தியருடைய உதயத்துல எல்லா ஜலமும் நிர்மலமாக ஆயிடும். அதே சமயத்துல அகஸ்திய விருத்திய உடையதாக இருந்திருக்கிற இந்த மேகம் என்ன ஆகும்னா அது கருத்து போயிடுது. கருப்பு இருக்கு. இங்க ஜலம் ஸ்வச்சமாக வேண்டியது போக இது கருத்து போய் விபரீதத்தை அடையிறதுன்னு அர்த்தம் இருக்கு. அத்வைத்தபரமாக ஒரு அர்த்தம் சொல்ற இந்த இடத்துல. அத்வைத்தபரமான அர்த்தத்தை சொல்லச்சு மேகம்ன்றது ஆகாசத்துல இருக்கிறது அது கந்தர்வ நகரம்னு சொல்ற. அத்வைத்திகள்லாம் இந்த பிரபஞ்சம் முழுக்க மித்யாபூதம். உண்மையில இப்ப நாம பேசுறதோ கேட்கறதோ இல்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறது இப்படி சேத்தனங்கள் இப்படி பல விதமாக நாம பார்த்துட்டு இருக்கோம். இது எதுவுமே சத்தியம் இல்லை. இது எல்லாமே அத்தியஸ்தம். பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அந்த பிரம்மத்து மேல அவித்யினால பலவாக பார்ப்பதுன்றது அத்தியஸ்தமாக இருக்குன்னு சொல்ற. இது அத்வைத்திகளுடைய ஒரு பிரக்ரியை. அவ பிரக்ரிய பிரகாரத்துல அகஸ்திய விருத்தின்னாக்கா அகஸ்தியரை போலதாகவும் சின்னதாகவும் எல்லாவற்றையும் உட்கொள்ளக்கூடியதா விருத்தி ஜானம்னு ஒண்ணு சொல்றாங்க. பிரம்மன்ற ஜானம். பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் ஒரு ஜானம். அது சத்து சத்பதம் சத்துன்றதுனால அந்த பிரம்மத்துல கற்பிக்கப்பட்டு அதுவே என்ன பண்றதுன்னா பல வகையான கல்பிக்கப்பட்டு பல வகையான போகங்களுக்கு காரணமாக எல்லா இடத்துலயும் பரவி இருக்குன்றது சொல்ற வார்த்தை. இன்னொரு அர்த்தம் அகஸ்திய விருத்தின்னு சொல்லச்சே அகஸ்திய பாஷைன்றது தமிழ் மொழி. ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள் தமிழ் மொழியை நன்று கற்றோமானால் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள்ல இருக்கக்கூடிய ஆழம், ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளுடைய ஒரு அனுபவம் அது சுலபமாக இருந்திருக்கும். அந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளை சேவிக்க செய்ய அந்த சேவிக்கிறதுனாலேயே நம்மளுடைய பாப்பெல்லாம் போகும். பாப்பம் போறதோட மாத்திரம் இல்ல, தெளிவும் பக்தி எல்லாம் வரும். ஆகையால இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அகஸ்திய விருத்தி. இந்த அகஸ்திய விருத்தியானது இப்ப ஏற்கனவே மேகம் கருப்பா இருக்க மாதிரி நம்ம மனசுல இருந்திருக்கிற ஒரு கஷ்டங்கள், அதாவது ஒரு துரெண்ணங்கள், அவையெல்லாம் அகஸ்திய விருத்தினால ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களை அனுபவிப்பதனால
அவையெல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு தெளிவு, மனசுல ஒரு தெளிவை ஏற்படுத்தி ஒரு சந்துஷ்டியை ஏற்படுத்தும்னு சொல்ற. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அப்படி ஆழ்வார் சீசூக்திகளை சேவிச்சும் அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டும் கூட சில பேருக்கு விவேகம் வராமல் இருந்ததுன்னாக்க அது என்னன்னு சொல்றது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். ஆக இப்படி 7 விதமான அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லப்பட்டன. அப்பி சத்பதனிஷ்டானாம் ஆசா பூரயதாமபி அகஸ்திய விருத்திர்மேகானாம் ஹந்த மாலின்ய காரணம். அடுத்த ஸ்லோகம். அஸ்து தாவதகஸ்த்யஸ்ய ஜன்மோர்மஹிமநிர்ஹவः கா கதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசேப்யத்ருப்யதः. ஆச்சார விஷயத்துல தானம், கொடை வள்ளலாக இருக்கிற விஷயத்துல இதுல எல்லாம் நம்ம காட்டிலும் குறைவா பண்றவாளை பார்த்து நம்ம அவளை பரிகசிக்க கூடாது. அவளிடத்துல ஒரு தவறான எண்ணம் நமக்கு வரக்கூடாது என்பது சாஸ்திரத்துல சொன்ன விஷயம். அத ஒரு திருஷ்டாந்த முக்கியன அழகா சுவாமி சாதிக்கிறார் இங்க. அஸ்து தாவத் அகஸ்தியஸ்ய ஜன்மோர் மகிம நிர்ஹவः கா கதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசேப்யத்ருப்யதः. இதுவரைக்கும் சொன்ன அர்த்தங்கள்ல என்னன்னு கேட்டவன, ரொம்ப கர்வம் பிடிச்சவாள சில பேர் இருப்பான். அசிஷ்டா, அவ ஆச்சாரத்தை கடைபிடிக்காமலேயே இருந்து கொண்டு அனுஷ்டானங்கள்ல சிறந்த முறையில இல்லாமல் இருந்து கொண்டே கர்வத்தோட இருந்துட்டு இருக்கா. அப்படி இருந்துட்டு விசிஷ்ட புருஷன் மாதிரி, அதாவது சோகம் ஆஜன்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மணாம்னு சொல்ற மாதிரி எல்லா விதமான இதோட இருந்துட்டு இருக்கிற ஞானம், வைராக்கியம், அனுஷ்டானம் இவைகள் எல்லாவற்றோடையும் இருந்துட்டு இருக்கிற மகான்களை போற விடம்பனம் பண்றது, அனுகாரம் பண்றது, இப்படி பண்ணாக்க அதனால வரக்கூடிய ஒரு பரிகாசத்தை, நிந்தைக்கு ஆளாவது முதலிய விஷயங்களை பத்தி சொன்னேன். இப்ப என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம் சொல்ற போறேன் இந்த இடத்துல. யோகிகளாக இருந்தாலும் கூட ஒருத்தர் காட்டிலும் ஒருத்தர் இன்னும் மேம்பட்டவர்களாக இருந்தாங்கனாக்க, அப்ப அந்த மேம்பட்டவராக இருக்கிறவன் தன்னை காட்டிலும் தாழ்ந்தவர்களை பார்த்து தவறாக நினைக்கிறதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப தப்புன்றத சொல்றேன். சாஸ்திரத்துல அகரக சந்தியாம் உபாசித்தான்னு சொல்லிருக்கு. ஸ்நான மூலா கிரியா சர்வாகன்னு இந்த ஸ்நானம் தீர்த்தாமாடிட்டுதான் எல்லா காரியத்தையும் பண்ணணும்னு சொல்லிருக்கு. எல்லா நாளும் சந்தியாவந்தனத்தை விடாத பண்ணணும்னு சொல்லிருக்கு. உதயத்துக்கு உபஸ்தானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு சாஸ்திரத்துல. சூரியோதய காலத்துல சூர்யாபிமிருத்தீபவதினெல்லாம் இந்த சூரியோதய காலத்திலையும் சூரியன் அஸ்தமிக்கிற காலத்திலையும் தூங்குபவர்கள், அவ தூங்கினாள்னாக்கா அவளுக்கு அந்த பாப்பங்கள்லாம் சேர்ந்துடும், நிறைய பாப்பம் சேர்ந்துடும் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்ப நாம என்ன பண்றது, நம்மளுடைய பாப்ப விசேஷம் சூரியோதய காலத்துல தான் இன்னும் அதிகமா தூக்கம் வருது. இத்தனை நாள் இந்த ராத்திரி எல்லாம் ராட்சசனிடம் தூக்கம் வச்சுட்டு இருக்கோம். உதய காலத்துல போய் தூங்கிட்டு இருக்கோம். நம்ம பிராமண முகூர்த்தத்துல எழுந்திருக்கிறது இல்லை நிறைய பேர். அதுவும் இந்த காலத்துல ஒரு 90% ஜனங்களுக்கு இப்படிதான் இருந்துருக்கு. இப்போ
ஒரு சில அவ அந்த பிராம முகூர்த்தத்துல எழுந்திருக்கிறதோ இல்ல உதயாத்தோறும் எழுந்துக்கிறா. அவளுக்கு அதுவே ஒரு வழக்கமாயிட்டு பிம்மால வெள்ள தூக்கம் வருதில்லை. ஆகையில அதனால அவ எழுந்துட்டான்னு வச்சுக்கோமே. அவ எழுந்துக்கிறா, தீர்த்தம் ஆடுறா. எழுந்த உடனே பல்ல தேய்ச்சி தீர்த்தம் ஆடிட்டு சந்தியாவந்தனமும் பண்றா, உதயத்துக்கு உபஸ்தானம் பண்றா. இப்படி உதயோபஸ்தானம் பண்றவாளா எதுன்னு நினைக்கலாம். இந்த ஒரே ஒரு குணத்தை மாத்திரம் வச்சுண்டு பிறத்தையார தாழ்வா பாக்குறதுன்றது இருக்கு பாருங்க. நல்ல அனுஷ்டாத்தாளா இருப்பான். இந்த சரீரத்துல வரக்கூடிய சில சிரமங்கள்னால அவளால உதயத்துல ஏந்திருக்க முடியாத போயிடலாம். அதுக்காக அவளு குறைவா நினைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி நாம பண்ற அனுஷ்டானத்தினால மீதி பேர் அந்த அனுஷ்டானங்கள் பண்ணலன்றத வச்சுண்டு இல்ல அதுக்காகவும் குறைவா இருக்குன்னு மனசுல நாமளா நினைச்சுண்டு அவளை குறைவா நினைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்ம காட்டிலும் சிறந்தவா எத்தனையோ பேர் இருப்பா. அவளை பார்த்து நாம எவ்வளவு குறைவா இருக்குன்றது நம்மளுடைய அனுஷ்டானமோ நம்மளுடைய வைராக்கியமோ நம்மளுடைய ஞானமோ எவ்வளவு குறைவுன்றதான் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த கோடு போடுறோம். இந்த ஒரு கோடு போட்டோம்னாக்க இந்த கோடு காட்டுல பக்கத்துல இருக்கிற கோடு பெருசா போயிடுச்சுன்னா நாம சின்னதா போயிடுவோம். ஏன்னா நாம அதுக்கு கீழே இருக்கிற கோடை வச்சுட்டு நாம பெருசா இருக்க மாதிரி நாம நினைச்சுக்கிறோம். நம்மளை வந்து இந்த கோடு காட்டுல இன்னும் பெருசா இன்னொரு கோடு வந்துடுச்சோம்னாக்க அப்ப நம்மளுக்கு ரொம்ப குறைவா போயிடும். அதை யாருமே நினைக்கிறது இல்லை. நாம தான் மேல இருக்கிறது, நாம நல்லதுதான் மேல இருக்கிறதாக நினைக்கிறா. இத ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி இத நம்ம மனசுல நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத சுவாமி சாதிக்கிறார். அஸ்துதாவது அகஸ்தியஸ்ய ஜன்மோஹோ மகிம நின்ஹவஹ காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசே ப்யத்ருப்யதா. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஜன்ஹுன்னு ஒரு மகர்ஷி இருந்தேன். அந்த ஜன்ஹுன்ற மகர்ஷி கங்கை மொத்தத்தையும் குடிச்சுட்டேன். அந்த ஜன்ஹு மகர்ஷி அவரை காட்டலாம் அகஸ்தியர் இருக்காரு இன்னும் மேன்மை பெற்றவர்னு சொல்லலாம். ஏன்னா இவர் சமுத்திரம் மொத்தத்தையுமே இவர் பானம் பண்ணவராக இருந்துருக்கு. ஜன்ஹு மகர்ஷி பானம் பண்ணினது கங்காஜலம். கங்காஜலம்ன்றது ரொம்ப மதுரமா இருந்துருக்கும். ஆகையில அந்த மதுரமா இருந்துருக்கிற அந்த கங்கா ஜலத்தை ஜன்ஹு மகர்ஷி பானம் பண்ண. நல்ல வஸ்துவா இருந்துனாக்கா நிறைய சாப்பிட முடியும். அதுவே ஒரே உப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சாப்பிடவே முடியாது. ஆனா அந்த உப்பா இருக்கிறதையும் ஒருத்தன் சாப்பிட்டான்னாக்க, அதாவது அதிகமாகவும் சாப்பிட்டு நன்னா இல்லாத வஸ்துவையும் நன்னா சாப்பிட்டான்னாக்கா அவனுடைய பெருமை இன்னும் அதிகமா தான் சொல்லப்படுறது. இது நானே பிரத்யட்சத்துல பார்த்திருக்கேன். ஒரு சமயத்துல ஊருக்கு போறதுக்காக ஊருக்கு போனோம். ராத்திரி களி பண்ணி சாப்பிடணும். அதுக்காக தயிர் துவச்சு கொடுத்துருக்காரு. அந்த தயிரை பார்த்த உடனே எனக்கு ஒரு துத்தியனம் பண்ணி சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. தத்தியனம் பண்ணி சாப்பிடணும். அந்த தத்தியனம் பண்ணச்சே இதுக்கு உப்பு போடணும். உப்பு போடுறதுக்கு அந்த பொடி உப்பு அதனுடைய பரிமாணம் எவ்வளவு போட்டா திட்டமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. இந்த கல் உப்பு போடுறதுக்கு எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு உப்பு அந்த பொடி உப்பை போட்டுட்டேன். தத்தியானம் பண்ணி சாப்பிட உட்காண்டாச்சு. தத்தியானம் சாப்பிட போட்டோம். நல்ல தயிர் நல்ல வாசனையோட இருந்துருக்கு. புளிப்பு இல்லாத தயிர் தத்தியானம் எல்லாம் வாஸ்தவம் தான். 2 கவலம் சாப்பிட முடியல, உப்பு அதிகமா போயிருக்கு. அது தத்தியானம் தானே சாப்பிட போறோம், இதுக்கு வந்து பெரிய தீர்த்தமான மாதிரி நினைச்சுட்டு பக்கத்துல தீர்த்தமும் நிறைய வச்சுக்கல, கொஞ்சமா தீர்த்தம் வச்சிருந்தாங்க.
அந்த தீர்த்தத்தை குத்தியிருந்தாவது சாப்பிட்டோம்னாலாவது அது கொஞ்சம் குறையும், அந்த உப்பு குறையும், சாப்பிடுவோம்னா அதுவும் இல்லாத போயிடுச்சு. வயரா பசிக்கிறது, சாப்பிட முடியாத ஒரு கஷ்டம். இது அப்புறம் எப்படியோ சாப்பிட்டோம் போறோம், என்ன பரிசேச்சனம் பண்ணி இது பண்ணியாச்சு. இதுக்கு மேல ஏதெல்லாம் போய் இன்னொரு இடத்துல இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து வந்து சாப்பிட முடியாது. உட்காண்டாச்சுன்னா கடைசி வரைக்கும் சாப்பிட்டு முடிஞ்ச பிற்பாடுதான் ஏந்திருக்கணும். இந்த சாப்பிட்டு இருக்கச்சே இடையில ஏந்து போகக்கூடாது. இன்னொரு மனுஷாலும் இல்லை. அப்ப அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது யோசனை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல ருத்ராஜு ருத்ரதரோ மகா ஜலநிதி கண்டூஷ மேகம் முனையேன்னு சொல்லி சொல்ற. ஜன்னு பானம் பண்ணினது கங்கா ஜலம். அந்த கங்கா ஜலம்ன்றது ரொம்ப ரொம்ப மதுரமானது. அதை எவ்வளவு தீர்த்தம் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். ஆனா ஒரே உப்பு, அந்த உப்பை போய் அதையும் அகஸ்தியர் சாப்பிட்டாருனாக்கா அப்போ ஜன்னுனுடைய மகிமையை காட்டிலும் அகஸ்தியருடைய மகிமை மேம்பட்டதுதான் என்ன சொல்லி சொல்றாருன்னா, இது இருந்துட்டு போட்டோம். அஸ்துதாவது அகஸ்திய ஜன்ஹோர் மகிமா நின்ஹவஹ. அகஸ்தியனுக்கு ஜன்ஹோர் மகிமா நின்ஹவஹ, ஜன்ஹோனுடைய மகிமையை குறைப்பதுன்றது, அதாவது அந்த ஜன்ஹுனுடைய மகிமையை காட்டிலும் மேம்பட்டதாக அகஸ்தியருடைய மகிமை இருக்குன்றது இருந்துட்டு போட்டோம். என்ன அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல? ஜன்ஹு மகரிஷிய குறைவா சொல்றதுக்காக ஏற்பட்டது அல்ல இது. ஜன்ஹோர், இந்த ஜன்ஹுனுடைய மகிமை காட்டிலும் அகஸ்தியருடைய மகிமை உயர்ந்தது, இது தாழ்ந்ததுன்னு சொல்லி ஜன்ஹுவை குறையா சொல்றதுக்கோசரம் ஏற்பட்டது இல்லை. யாருக்கு என்ன சந்தர்ப்பம் வருதோ அந்த சந்தர்ப்பத்துலதான் அவளுடைய மகிமையினுடைய வெளிப்பாடுன்றது ஏற்படுறது, அவளுடைய பராக்கிரமத்தினுடைய வெளிப்பாடுன்றது ஏற்படுறது. ஜன்ஹு மகரிஷிக்கு ஏற்பட்ட ஒரு நிலை என்ன என்று கேட்டா ராமாயணத்துல சொல்ற, ததோ ஹி யஜமானஸ்ய ஜன்ஹோரத்புத கர்மணः கங்கா சம்ப்ளாவயாமாஸ யஜ்ஞவாடம் மகாத்மனः தஸ்யாவலேபனம் ஞாத்வா க்ருத்தோ யஜ்வாது ராഘவம் அபிபத்ய ஜலம் சர்வம் கங்காயாः பரமாத்புதம். பகீரதனுடைய பிரயத்னத்தினாலதானே கங்காவதரணம் வருது. கங்கைன்றது பூமிக்கு வர்றது. சிவபெருமான் ஜடையிலிருந்து அவுத்து விடுற, கங்கை வர பகீரதன் அழைச்சிட்டு போற. முன்ன தேர்ல போயிட்டு இருக்கா, என் பின்னாடி பாபான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்க. கங்கா பெரிய பிரவாகம், அந்த பிரவாகத்தோட வந்துட்டு இருக்கச்சு அங்க ஜன்ஹு மகர்ஷி யாகம் பண்ணிட்டு இருக்கு. இந்த கங்கைக்கு ஒரு பெரிய ஒரு கர்வம், தன்னுடைய பிரவாகத்தை யாரையாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு கர்வம். அந்த கர்வத்தினால வேகமா வந்து யாகசாலையில இருக்கிற நெருப்பு மொத்தத்தை அணைச்சிடணுன்ற வேகத்துல வராது. அத பாக்குற ஜன்ஹு மகரிஷி ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப அமைதியா இருந்துட்டு, ததோஹி யஜமானஸ்ய ஜன்ஹோர் அத்புத கர்மணः கங்கா சம்ப்ளாவயாமாஸ யஜ்ஞவாடம் மகாத்மனः தஸ்யாவலேபனம் ஞாத்வா க்ருத்தோ யஜ்வாது ராഘவா அபிபத்ய ஜலம் சர்வம் கங்காயாः பரமாத்புதம். அந்த கங்கை அது தண்ணி கூட போலாமோ போல, அவரு கர்ப்பத்தினால இந்த யாகசாலையே நாம அழிச்சுடுவோம்னு நினைச்சுட்டு போறது. அந்த கங்கையினுடைய எண்ணத்தை புரிஞ்ச உடனே அந்த கங்கா ஜலத்தை மொத்தத்தையும் எடுத்து ஒரே ஒரு இதுல தீர்த்தத்துல ஒரு ஆச்சமனம் பண்ற மாதிரி மொத்தத்தையும் சாப்பிட்டா அந்த கங்கையினால அனண்ட பிரவாகமே பண்ண முடியல, அப்படியே நின்று போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா பகீரத ஐயோ இது என்ன அநியாயமா போச்சு, நமக்கு வந்து எத்தனை தடங்கள் பார்ப்பா. சிவபெருமானுடைய தலையில விழுந்து தடன்னு விழுந்ததுனால சிவபெருமானுக்கு கோபம் வந்து அந்த வேகத்தை, அதனால அவர் ஒரு முடிச்சு போட்டு அங்க எத்தனையோ வருஷ காலம் சுத்திட்டு இருந்தா அதுல இருந்து கட்டப்பட்டு அவர் பிரார்த்தனை பண்ணி கங்கையை வெள்ள விட்ட வந்ததுனாக்கா இவளுடைய ஒரு கர்வத்தினால
மறுபடியும் ஜன்ம மகர்ஷியின் இடத்துல ஒரு அபச்சாரம் ஆயிப்போச்சேன்னு அவர் நினைக்கிறேன் பகேற்ற. அப்புறமா ஜன்ம மகர்ஷியை பிரார்த்தனை பண்றேன், அந்த அவரிடத்துல போய் சரணாகதி பண்றாரு. அதுக்கப்புறமா அவர் அந்த காதால அந்த கங்கா ஜலத்தை வெளியில விடுறேன். இந்த யஜ்ஞவாட்டத்துல இருக்கக்கூடிய அக்னிக்கெல்லாம் எந்த நாசமும் ஏற்படாதபடி கூடுறேன் சொல்ற. ஆகையால இப்ப அவருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அகஸ்தியருக்கு அகஸ்தியரோட விஷயத்துல வரைச்சு இதே சமுத்திர ராஜாவும் கர்ப்பத்தோட நடந்து கொண்டார். அதனால சமுத்திர ஜலம் முழுக்க அவரே பானம் பண்ணிட்டேன். அப்ப அந்த சந்தர்ப்பம் யாருக்கு எதுல ஏற்படுறதோ அதை கொண்டுதானே அதுல ஏற்றமோ அவளுடைய மகிமைன்றது வெளிப்படுறது. இதுல போய் அகஸ்தியருக்கு ஜன்ம மகர்ஷி காட்டிலும் பெருமை அதிகம், ஜன்ம மகர்ஷிக்கு பெருமை குறவுன்னு சொல்லி சொன்னோம்னா இது எப்படி சரியாகும்னு ஒரு கேள்வி வருது. இது லௌகிக திருஷ்டியில இதை பார்க்கணும். ஒருத்தனை போய் கேட்கிறான், ஒரு பெரிய தானசீலா ஒருத்தர் இருக்கா, அவர்கிட்ட போறோம். அவர்கிட்ட போகச்சு, நான் ஏதோ ஒரு காரியம் பண்ணோம், இந்த காரியத்துக்கு 1000 ரூபாய் தேவைப்படுறது, அந்த 1000 ரூபாய் நீர் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறோம். கேட்ட உடனே அவர் 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துடுறேன். அவர் பெரிய தானம் பண்றவர் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னொருத்தர் போற இன்னொருத்தர் வேற ஏதோ ஒரு இன்னும் பெரிய காரியம் ஒண்ணு வச்சுருக்க, இதுக்கு 10,000 ரூபாய் செலவழிக்கணும்னு அவன் சொல்லி நினைக்கிறேன். அந்த 10,000 ரூபாய் நேரு தான் கொடுக்கணும்னு ஒரு தானசீலா இருக்கக்கூடிய ஒரு பிரபுவனிடத்துல பிரார்த்தனை பண்ற. இப்ப அவரும் 10,000 ரூபாய் கொடுத்துடுறாரு. இப்ப இந்த ரெண்டு விஷயத்திலையும் இவரிடத்துல 1000 ரூபாய் தான் கேட்டா 1000 ரூபாய் கொடுத்தேன், அவரிடத்துல 10,000 ரூபாய் கேட்டா அவர் 10,000 ரூபாய் கொடுத்தேன் என்கிற இந்த மூல காரணத்தை அறியாதவர்களாக இருக்கிறவாள் திருஷ்டியில பார்த்தோம்னாக்க 1000 ரூபாய் கொடுத்தவரை காட்டிலும் 10,000 ரூபாய் கொடுத்தவரை விசேஷமாக கொண்டாடுவதுன்றதுதான் இது உலக இயல்பு. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஜன்ம மகர்ஷி கங்கா ஜலத்தை தானே பானம் பண்ண, அகஸ்தியர் இந்த சமுத்திர ஜலத்தையே பானம் பண்ணிட்டேன் இல்லையோ. ஆகல அகஸ்தியருடைய மகிமைன்றது ஜன்மனுடைய மகிமையை காட்டிலும் மேம்பட்டது. அथवा அகஸ்தியருடைய மகிமை ஜன்மனுடைய மகர்ஷியருடைய மகிமையை தாழ்த்துகிறது என்று அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா இது அறியாதவர்களுடைய ஒரு நிலை, ஒரு பொதுப்படையாக இருக்கிறவர்களுடைய ஒரு நிலை. ஆனா அகஸ்தியருக்கு ஜன்மபூமியை காட்டிலும் தான் உயர்ந்து வந்தவன்றது காண்பிக்கணும்ன்ற எண்ணம்லாம் கிடையாது. அதே மாதிரி ஜன்ம மகர்ஷிக்கு தன்னால ஆகாததுன்றது எதுவும் கிடையாது. அஸ்துதாவது அகஸ்திய ஜன்மோர் மகிம நின்றவா லோக திருஷ்டியில இப்படியே இருந்துட்டு போட்டோம். அகஸ்தியருடைய மகிமை ஜன்மனுடைய மகிமையை காட்டிலும் மேம்பட்டதுன்னு நினைச்சுட்டே போட்டோம். ஆனா அந்த அகஸ்தியரை இன்னொன்னு பார்க்கணும். காக்கா தஸ்ய பாலஸ்ய விஸ்வகிராசே பிரத்யதா. இந்த அகஸ்தியர் ஒரு சமுத்திரத்துல பிரபஞ்சத்துல ஒரு ஏகதேசமாக இருந்திருக்கிற ஒரு சமுத்திரத்தை பானம் பண்ணினதுனால அகஸ்தியருக்கு பெருமை சொல்றோம். சமுத்திரம் பிருத்திவி இந்த எல்லா லோகத்தையும் தன் வயத்துள்ள அடக்கின்றிருக்கிற ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தையினுடைய பெருமைக்கு எதிர அகஸ்தியருடைய பெருமை எங்க நிற்க போறது? தஸ்ய பாலஸ்ய மகா பிரளய காலத்துல ஒருத்தராக இருந்த வட்டதள சாயியாக இருந்திருக்கிற முக்த சிசு குட்டி குழந்தை விஸ்வகிராசேபி சமஸ்த
சமஸ்த லோகத்தையும் எல்லா பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய எல்லா லோகங்களையும் தன் வயத்தனுடைய ஒரு பகுதியில அடக்கின்றாலும் கூட அதிருப்தியதா அடங்கல, அவருக்கு பசி அடங்கல. அந்த பாலாகிருத்தேர் வடபலாசம் இதஸ்ய பிரம்மாண்ட மண்டலம் அபூத் உதரைக தேசே, அந்த ஒரு உதரத்தினுடைய ஏக தேசத்துல போய் ஒரு பகுதியில மொத்தம் இருந்திருக்கான். ஆனாலும் அவருக்கு பசி அடங்கல. விஸ்வகிராசேபி அதிருப்தியதா பாலஸ்ய விஷயே, அவரோட கம்பேர் பண்ணமானாக்க காகதா அகஸ்திய, அகஸ்தியருடைய பெருமை எங்க போயிட போறது? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? அகஸ்தியர்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால யாரான கொஞ்சம் அனுஷ்டானத்தோட நாம இருந்தாலும் கூட பிறரை பார்த்து அவள்லாம் அனுஷ்டானம் இல்ல, அவள்லாம் நம்மள மாதிரி தானம் பண்றவா இல்ல, அவள்லாம் நம்ம மாதிரி படிச்சவா இல்ல, இப்படி எல்லாம் நினைச்சுண்டு அவளை குறைவாகவும் நம்மள மேம்பட்டவர்களாகவும் நாம நினைக்க கூடாது. நம்ம காட்டிலும் பெரியவாளை பார்த்து அவளுடைய அனுஷ்டானம், அவளுடைய வைராக்கியம், அவளுடைய ஞானம், அவர்களுடைய தான சீலத்துவம், அவர்கள் அது எல்லாவற்றையும் பார்த்து ஐயோ அவளோட கம்பேர் பண்ண நம்ம ஒண்ணுமே இல்லையேன்னு நம்மளை பார்த்து நம்மள நினைச்சுக்கணுமே தவிர கீழே இருக்கிறவாளை பார்த்து நாம கர்வப்படக்கூடாதுன்றதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தெரிவிக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது உபன்யாசம் பண்றவா, காலக்ஷேபம் பண்றவா, அதாவது உபன்யாசம் பண்றவா, காலக்ஷேபம் சொல்றவா எல்லாரும் நினைக்கலாம். நீ யாரானா ஒருத்தன் நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இத்தனை பேர் என்னுடைய காலக்ஷேபத்தை கேட்கறவாளா இருக்கா, என்னுடைய உபன்யாசத்தை கேட்கறவாளா இருக்கா, எனக்கு இத்தனை வியூ வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்லி சொன்னான்னாக்க அவனுக்காட்டிலும் மேம்பட்டவனா இருக்குச்சு. அவன் எனக்கு 100-200 வந்தாலே பெருசா போறதுன்னு நினைக்கிறவா விஷயத்துல பார்த்தோம்னாக்கா எனக்கு 200 வந்திருக்கு 500 வந்திருக்குன்னு சொன்னான்னாக்க 10,000 கணக்குல ஒரு க்ஷணத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு சில பேர் நாம சங்கீர்த்தனம் பண்றா ஒருத்தர க்ஷணத்துல பார்த்தோம்னாக்கா லட்சக்கணக்கில் அதை ஃபாலோ பண்றவாளா இருந்துட்டு இருக்கவா. இப்ப நம்மளது என்ன இருக்கு? இது ஒண்ணுமே இல்லை. அதனால எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நாம கர்வப்படக்கூடாது. அதே மாதிரிதான் நாம தான் சத்விஷயத்தை கேட்கிறோம்னு நினைச்சுட்டு நாம எப்பவும் நினைக்க கூடாது. இந்த சத்விஷயத்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்குன்னு நாம நினைக்கணுமே தவிர வேற யாராலையான கேட்க முடியாத போயிடுச்சுன்னா அவளை குறைவா நினைக்க வேண்டாம். அவளுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும், அவளும் கேட்பான்றதுதான் நம்ம நினைக்கணுமே தவிர அவளை குறைவா நினைக்க கூடாதுன்றதுதான் தெரிவிக்க இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிற ஒரு சத்விஷயம். அந்த புத்தி நமக்கு எப்பவும் இருக்கணும், எந்த சமயத்திலயும் அந்த கர்வம் வரக்கூடாதுன்னு அது சுவாமி திருவடிகளில் தான் பிரார்த்தனை பண்ண முடியும், வேற யாருடையும் பிரார்த்தனை பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் கர்வம் இல்லாதவரா இருந்தவர். அந்த சுவாமி திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சின்மய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.